அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சீரியல் இன்னைக்கு என்ன போமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியன் வீட்டுக்கு வெளியில் வந்து பந்தக்கால் நட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே லைட்டு தோரணை எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து பழனி வந்துட்டான், இப்படி கேட்டுங்கப்பா அப்படி கேட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஏத்தாப்புல அவங்க அம்மாவும் இருக்காங்க. டே பழனி, என்னடா வேலைலாம் நல்லபடியாக நடக்குதா அப்படிங்கிறாங்க. என்னத்தா காலையிலேருந்து ஒரே வெத்தலை பெட்டியும் கையுமாவே இருக்க, இது வரைக்கும் எத்தனை தடவை வெத்தலை போட்டிருப்பேன்னே, அது 10-15 தடவைக்கு வரைக்கும் போட்டிருப்பேன்டா அப்படிங்கிறாங்க. பார்த்தாத்தா காலையில் முகூர்த்தத்துக்கு நீ கண்டிப்பாக வரணும், நீ டீ கிருன்னு வருது மயக்கம் போட்டு விழுந்துடாது அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் இல்லைடா, வருவேன்டா கண்டிப்பாக அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துடுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து, அண்ணே நான் ரூபா கேட்டேன்லடான்ட்டு கடனை கேட்குறக்கா வந்திருக்காரு. நீ வந்து பெரிய மில்லுக்கு வந்து சனிக்கிழமை வா, அந்நேரம் வசூல் பண்ணி வாங்கி கொடுத்துட்றேங்கிறாங்க அவங்க மூத்த அண்ணன்ட்டு. சரின்ட்டு கிளம்பிடுறாரு. ஏனே அது வந்து உங்கள் தம்பிக்கு கல்யாணம் தான், உங்கள் தம்பி கல்யாணத்தை நீங்கள் நடத்தலையாமே, ஊரே சொல்லுது உங்கள் தம்பி கல்யாணத்தை நீங்கள் நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஏனே நீங்களெல்லாம் வசதியாக பணக்காரங்களாக தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்கள் தம்பி கல்யாணத்தை நடத்தினா என்னென்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா வந்துட்டு, யார் நடத்தினா என்னப்பா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகினா போதாதா அப்படிங்கிறாங்க. இல்லத்தா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, என் பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அக்கா வீட்டில் தான் வளர்றான், அதனால் அவங்க அக்கா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அவங்க மச்சான் கூட எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு, இதில் என்னப்பா இருக்குது, நீ போப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி அத்தா சரி அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். அடுத்து அவங்க குமார் அப்பா சொல்கிறாங்க, நம்மனா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொல்கிறோம், நம்மகிட்ட கடன் வாங்குறவனே நம்மளை பற்றி இவ்வளோ பேசுகிறான், இப்போ ஊரில் 1008 பேசுவாங்க, என்னென்னலாம் பேசுவாங்க பார்த்துக்கோனே அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அண்ணன் வந்து அவனை கூப்பிட்றாங்க, பழனி டே இங்கே வாடா அப்படின்ட்டு. இவர் வந்து கேட்காத மாதிரியே, நான் பிடிச்சிக்கிறேனே நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் கேட்டுங்க நான் வேணா தூக்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. உன்னை கூப்பிட்றாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏனே நான் என்ன கேட்காமலே இருக்கேன், நீ உன் வேலையை பாருனே, நானாட்டி பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி டே பழனி நீங்கள் வாடா அப்படிங்கிறாங்க. ஐயோ கூப்பிட்றீங்களே, என்ன விலங்க செய்ய போகிறாங்களோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே வராங்க. அவங்க அம்மாவும் டே வாடா பழனி, அம்மா இருக்கல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறாங்க. ஏன்டா டே உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் நாங்களாடா சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அது இல்லை பார்த்து வைப்பேன் தான் சொன்னீங்கன்னு, நாங்கள் தான் கூட மாட இங்கேருந்து மில்லு வியாபாரத்தெல்லாம் பார்த்துக்கோ, எல்லாம் வரவு செலவு பாரு, நாங்கள் நல்ல பெரிய இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னோம்ல, அப்புறம் என்னடா என்னமோ நாங்கள் பண்ணி வைக்கிற மாதிரி இங்கே ரொம்ப தான் ஓவராக பேசியிருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கடுத்து என்ன சொன்னீங்க, அக்காங்கிற உறவே இருக்கக்கூடாது, அக்கா வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு வேறு சொன்னீங்க, அதனால் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், எங்கள் அக்கா பண்ணி வைக்கட்டும்ன்ட்டு நான் இங்கே ஓடியாந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பாத்தியாத்தா கேட்டியா, நாங்களாம் ஒன்றும் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொல்லலை, அவனா தான் வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து தேவையில்லாமல் சண்டை வேண்டாண்ணே, இந்த ஒரு கல்யாணத்தையாவது எனக்கு நடத்த விடுங்கண்ணே, இப்படியாவது எனக்கு கல்யாணம் நடக்கட்டும், இதில் எதுவும் பிரச்சனை பண்ணி என் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் ப்ளீஸ்ண்ணே உங்கள் கூட பிறந்த பிறப்பாக இருக்கேனே நான் அப்படின்னு சொல்லி இப்படி என்னென்னமோ சொல்லி மேனேஜ் பண்ணி அவர் வந்து கெஞ்சி கேட்குறாரு. அடுத்து அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, டேய் நீ என்னதாலும் என் தம்பிடா, என் ரத்தன்டா, உன் கல்யாணத்தை நாங்கள் நிப்பாட்டுவோமாடா, அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் ஆத்திரத்தில் அவன் பொண்ணு பார்த்துட்டானேங்கிறதுக்காக நாங்கள் கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டோம், அதுக்கு நீ எல்லா நேரத்திலும் நாங்கள் அப்படியே இருப்போமாடா, அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் கல்யாணத்துக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறேன் நிஜமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நாங்கள் வருவோம்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டே அண்ணனே சொல்லிடுறீங்களா 2 பேரும் நாளைக்கு கண்டிப்பாக வருவாங்கடா, நாங்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு வருவோம்டானே. சரி அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ப்ளீச்சிங்கு அந்த மாதிரி மேக்கப் இதெல்லாம் நடக்குது. அவருக்கு மூஞ்சி ஃபுல்லாக பெருசாக ஃபேஸ் பேக்கை போட்டு விட்டுறாங்க. பக்கத்து சுற்றிலும் சரவணே, கதிர், செந்தில் 3 பேர் இருக்காங்க. அடுத்து இங்கிட்டு 3 பேர் வந்து லேடிஸாக உட்காந்துருக்காங்க. அரசி வந்து எனக்கு கோன் வச்சு விட்றீங்களா அப்படின்னு மீனா பார்த்து கேட்குறாங்க. மீனா சரி உனக்கு வைக்கிறேங்கிறாங்க. ராஜிக்கு கோன் போட்டுட்ருக்காங்க. மயில் வராங்க. எங்கள் அத்தையை காணோம் அப்படிங்கிறாங்க. அது உள்ள ரூமை கதவை பூட்டிட்டு உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்கன்னு. ஏன் கதவை திறந்து பூ கட்டினா தான் என்னவா அப்படின்னு. அது வாசம் வெளியே போயிருமா, பூ மலர்ந்துருமான்னு. அப்படிலாமா இருக்குது அப்படின்ட்டு மயில் கேட்குறாங்க. அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது அடுத்து இவங்க எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது அடுத்து பழனி கேட்குறாங்க, ஏன்டாடே எனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபோனில் பேசியிருக்கலாம்ல அத்தை கூட அப்படிங்கிறாங்க. எங்கடா ஃபோன் நம்பர் எதுவும் கேட்கலடா இந்த வட்டம், போன வட்டமே கேட்டு நடக்காமல் ஆகிப்போச்சு, அதனால் இந்த வட்டம் எதுக்கு அப்படின்ட்டு வேண்டான்ட்டு கேட்கல அப்படிங்கிறாங்க. நம்ம வேணால் அப்பா கிட்ட ஃபோன் வாங்கி பேசலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நாளை கல்யாணத்தை வச்சு இன்றைக்கி எப்படி பேசுகிறது, அதெல்லாம் வேண்டாம், பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பாளடா, இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக எல்லாமே நம்ம வீட்டோட கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே நல்ல பிள்ளைகளாக ஒத்து போயிடுச்சுக்க, அதே மாதிரி அந்த பிள்ளையும் ஒத்து போயிடுவாள்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அத்தை செட் ஆயிடுவாங்க மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நீங்கள் பேசி இப்போ உரிய வச்சுருந்துருக்கலாம்ல எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு முன்னாடியேவும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைடா, உங்கள் அப்பா பார்த்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தானே இருப்பாங்க, உடனே சரவன்ட்டு மாமா அப்பா பார்த்த பொண்ணு அப்பா பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும், அது எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னே ஒரு நாளாவது அப்பாங்கிற பேச்சை எடுக்காமல் நீ பேசவே மாட்டில அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, அப்பா தான், எங்கள் அப்பா ஒசத்தி தான் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. அது திருப்பி கேட்குறாரு, ஏண்டா மாப்பிள்ளைகளா நான் கேட்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த வயசில் நான் கல்யாணம் பண்ணால் அது எல்லாமே சரிப்பட்டு வருமாடா அப்படிங்கிறாங்க. புரியுதானடா நான் பேசுகிறது அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் சரிப்பட்டு
வரும் மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக போயிடுது. என்னங்கடா சிரிக்கிறீங்க, பேசாமல் இருங்கடா, அமைதியாக இருங்கடா, அந்த பிள்ளைகளுக்குலாம் கேட்டுற போகுது அப்படிங்கிறாங்க. திருப்பி பக்கன்னு சிரிக்கிறாங்க. அங்கே என்ன அவ்வளோ சிரிப்பு மீனா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே சும்மா பேசி சிரிச்சுட்டு இருக்கோன்னு. அதை தான் நாங்களும் கேட்குறோம், என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்லன்னு. இல்லை இல்லை இது ஆம்பளை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு உள்ள தனியாக போயிடுறாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க, அமைதியாக இருங்கடனே. மாமா நீங்கள் வேணால் பாருங்களேன், கல்யாணமாகி 9வது மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கும் பாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா மாப்பிள்ள அது வந்துன்னே. மாமா அதெல்லாம் செட் ஆகும் மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்கள் ஏன் மாமா இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அரசி வந்து வெளியே ஃபோன் பேசிகிட்டே வராங்க. நைட் ஆயிடுது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆமாடி நாளைக்கு அந்த ட்ரெஸ் போட போகிறேன், அந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கும்ல, ஃபோட்டோ வாட்சி நாளைக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஆமாம் எங்கள் மாமாவுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குமார் வந்து கையை காமிக்கிறாரு. இவங்க கண்டுக்கிடாத மாதிரியே இருக்காங்க. அடுத்து குமார் வந்து பக்கத்தில் அவங்க வீடு நெருங்கி போகிறாரு. அரசிக்கு இதை பார்த்து பக்குன்னு பயமாச்சு. சரிடி நான் அப்புறமா ஃபோன் பேசுகிறேன் வையின்ட்டு வச்சிடுறாங்க. ஐயோ நீங்கள் என்ன இங்கே வரீங்க, எதுக்குன்னு? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் அரசி வரேனே, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எங்கள் அண்ணன் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இங்கே தான் இருப்பேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். நாளைக்கு தெரியுமா பழனி சித்தப்பா கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா பெரியப்பா எல்லோரும் வராங்க தெரியுமா, நானும் வருவேன் நாளைக்கு கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமாகுது. நிஜமாக தான், நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணணும்லாம் நினைக்கல சரியா, இவங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கோ. அடுத்து நம்ம வீடு பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கல்யாணம் நல்லபடியாக முடிச்சு வச்சுக்கோ, நம்ம வீட்டில் பிரச்சனைங்கிறது எதுவுமே இருக்காதுன்னே. அது உங்கள் கனவுல தான் நடக்கும், வேறு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. கனவு கண்டிப்பாக நீ நினச்சா கண்டிப்பாக நிறைவேறும், வா அரசி என் கூட பேசு அப்படிங்கிறாங்க. ஐயோ இங்கே தெரிஞ்ச பிரச்சனை முதல் கிளம்புங்க இங்கேருந்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போதேவும் அவங்க அப்பா வந்து உள்ளந்தாங்க. ஐயோ அப்பா வந்துட்டாங்க, போச்சு இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா தப்பாயிரும், நீங்கள் தயவு செஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ சேர் பின்னாடி ஒளிய வச்சிடறாங்க. திருப்பி ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு, என்னப்பா அரசி நீ என்னப்பா இங்கன்னு? அது அப்பா என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பண்ண, அது உள்ளே வச்சு பேச வேண்டியதானப்பா. இல்லைப்பா உள்ளே ஒரே சத்தமாக இருக்குப்பா அப்படின்னு. கல்யாண வீடுன்னு அப்படி தான்ப்பா இருக்கும், இறைச்சலாக சத்தமாக தான் இருக்கும், அதுக்குன்னு வெளியே வச்சா பேசிகிட்டு இருப்பா, உள்ளே வாப்பா அப்படிங்கிறாங்க. இந்த வந்துடுறேன்ப்பா நீங்கள் போங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் போனதுக்கப்புறம் அப்பாட எங்கள் அப்பாவுக்கு தெரியல, என் அரசி நீ இப்போ நினச்சா எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட நேரம் உங்கள் அப்பாட்ட எனக்கு காமிச்சு கொடுத்து என்னை அடி வாங்க வச்சுருக்கலாம், எதுனாலும் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் நான் உனக்கு எனக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கு பார்த்தியா என்ன, அதனால தான் நீ வந்து என்னை வந்து தப்பிக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிடிக்கவும்ல ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் அப்பா பார்த்துட்டாங்கன்னா அது பிரச்சனை ஆயிரும், எங்கள் அண்ணன் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அழுதடி சண்டை பெரிய ரகலே ஆயிரும். அடுத்து பழனிக்குமார் சித்தப்பா கல்யாணத்துலேருந்து நிற்கும். இப்போ தான் சித்தப்பாவுக்கு ஒரு வழியாக கல்யாணத்து வரைக்கும் வந்திருக்கு. ஸோ பழனிக்குமார் சித்தப்பாவுக்கு வந்து கல்யாணத்தில் எந்த சண்டையும் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்காக பேசுகிறேன். மற்றபடி எனக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. இவனா சரின்ட்டு போனுங்கேயும் போயிடுறாரு. அடுத்த திருப்பி அரசி அவர் போனதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயும். ஸோ அரசியோட மனசுலேயும் குமார் பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இவங்களால இன்னும் அடுத்து என்ன கதை